எல்லோருக்குமே வணக்கம். நான் தான் உங்களோட வள்ளிமுத்து மாலை. கவிதை பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால என்னோட அம்மாவுக்காக நான் எழுதின கவிதை தான். இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்காகவுமே இந்த கவிதை. அம்மா. மாதம் மாதம் வரும் உதிரப்போக்கின் வழியை அழுது கொண்டே தாங்கியவள், வராத உதிரப்போக்கு வரவேண்டுமென்று மருத்துவமனை ஏறி இறங்கியவள். திருமணத்திற்கு பின் உதிரப்போக்கு வரவில்லை. அளவில்லா ஆனந்தம். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாள். வெட்கத்தோடும் ஆனந்த கண்ணீரோடும் தன் கணவனிடம் கூறுவாள். நான் அவள் வயிற்றில் இருப்பதை அறிந்தவுடன் ஓடி ஓடி வேலை செய்தவள் அடிமேல் அடி வைத்து நடந்திடுவாள். பிடிச்சதெல்லாம் அளவில்லாமல் சாப்பிட்டவ இப்போ எனக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடுவா. என் துடிப்பை கேட்க அவளோட தூக்கத்தை தொலைச்சவ. அவள் சொல்கிறதையெல்லாம் நான் காது கொடுத்து கேட்பேனா இல்லையான்னு கூட தெரியாமல் என்னோடு பேசுவா. அவளை நான் எட்டி உதைச்சாலும் அது வலியையே கொடுத்தாலும் என்னை தொட்டு தொட்டு ரசித்திடுவாள். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த நாளும் வந்தது. வேண்டாத கடவுளே இல்லை. அவள் வேண்டாத கடவுளே இல்லை. மூச்சு முட்ட முட்ட முக்குவாள். காது கிளிய கத்துவாள். சிறு ஊசி போட பயந்து நடுங்கியவள் இன்று தன் சதை கிழித்து மரணத்தின் வாசல் வரை சென்று என்னை இந்த உலகிற்கு தந்தவள். அவள் உதிரத்தை அடக்கி என் உயிர் தந்தவள். அவள் உதிரத்தையே பாலாக்கி எனக்கு உணவாக தந்தவள். அவளது மடியே என் மெத்தையானது. அவளது தோள்களே என் தொட்டிலானது. என் எச்சில் சோறு கூட அவளுக்கு அமிர்தமாகும். என் வாயிலிருந்து அவளை அம்மா என்று ஒரு முறை நான் அழைக்க 1000 முறை அம்மா அம்மா என்று எனக்கு சொல்லித்தந்த முதல் ஆசிரியை அவள்தான். நானா ஓடிப்போய் கல் தட்டி கீழே விழுந்தா கூட அந்த கல்லைத்தான் திட்டிடுவா. பள்ளிக்கூட வாசல் வர அவள் இடுப்பில் என்னை தூக்கி நடப்பா. சாயங்காலம் என் வருகைக்காக அவள் காத்து கிடப்பா. 10 பாத்திரம் தேய்ச்சி கூட என்னை படிக்க வச்சிடுவா. அவள் தாலியை விற்று கூட என் உசுரை காத்திடுவா. வாழுற காலையெல்லாம் அவள் வாழுற காலையெல்லாம் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவ அவ தான் என் அம்மா. நன்றி.